சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான 3வது டுவெண்ட்டி போட்டி விறுவிறுப்பான மேட்ச் தாங்க அமைஞ்சது. முதலில் விளையாடிய சவுத் ஆப்பிரிக்கா 172 ரன்னுக்கு 7 விக்கெட்டு போயிருந்து 20 ஓவருக்கு. அதில் கேப்டன் மார்க்கம் ஒரு ரன்லேயே அவுட்டாக, ரிங்கில்டன் 13 ரன்களும், அதில் அதிரடியாக ஆடிய ப்ரீவிஸ் 26 பந்தில் 53 ரன், அதில் 6 6 1 4ங்க. இளம் சிங்கம் தான் சொல்லணும். சவுத் ஆப்பிரிக்கா கிடைச்ச ஒரு பொக்கிஷம். நல்ல அற்புதமான விளையாட்டை வெளிப்படுத்தினார். அதுபோன்று ஸ்டிப்ஸ் 23 பந்தில் 25ம், வாண்டர்யூ 38 ரன்களும் அடித்தனர். இறுதியில் சவுத் ஆப்பிரிக்கா 172 ரன்கள் அடித்தது. அதை தொடர்ந்து விளையாடிய ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் கேப்டன் மார்ஸ் 37 பந்தில் 54 ரன், 5 6 3 4. அவர் தாங்க ஆரம்பத்தில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். டேவிட் ஹெட் 19 ரன்களும், இங்கிலீஷ் சந்தித்த முதல் பந்திலேயே போல்டாகி வெளியேறினார். கிரீஸ் 9 ரன்களும், டேவிட் 17 ரன்களும், அதில் 1 6 1 4 அடங்கும். கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்கா வெற்றிக்கு தான் வாய்ப்பு இருந்த சமயத்தில் மேக்ஸ்வெல் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி 2 6 8 4 36 பந்தில் 62 ரன்கள் அடித்து இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் நல்ல வாய்ப்பு இருந்து அந்த வாய்ப்பை மேக்ஸ்வெல் இருந்து பறித்து தந்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு வெற்றி பெற வைத்தார். இது மூலம் 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது ஆஸ்திரேலியா.